Change in attitudes. Sociology is useful in developing rational attitude towards society, religion, customs, mores, institutions, values, ideologies. Sociology plays an important role in changing the attitudes towards others. The study of sociology helps us to overcome prejudice, but about others, people, people, class, caste, religious, hardness, misconceptions, ambitious. Totally, sociology helps us to develop a critical approach towards the social world. அதாவது சோஷியாலஜி நமக்கு இப்போ என்னதுன்னா நமக்கு ஒரு சேஞ்ச் இன் ஆட்டிடியூட் கொடுத்துரும். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோமோ, இப்போ ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு முன்னாடி இப்போ ஒருத்தர் வந்து இப்போ ரோட்ல போறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரோட்ல போகும்போது நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க. நடந்து போகும்போது ஒரு பையன் சைக்கிள்ல வரவன் சைக்கிள் இல்ல, நடந்து வரான். அவன் நடந்து வரும்போது அவன் ஷர்ட் எல்லாம் ஃபுல்லா அழுக்கா இருக்கு. ஏதோ எங்கேயோ வச்சு கீழே விழுந்த மாதிரியே இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அது அவன் எங்கேயோ போய் குடிச்சிட்டு விழுந்திருக்கான், ஏன்னா அவன் பார்க்க கொஞ்சம் பெரியவன் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது தப்பா நினைக்கலாம். இல்ல அவன் எங்கேயோ போய் குடிச்சிட்டு வந்திருக்கான், தப்பான பையன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். ஆனா ஆக்சுவலி நம்ம இன்னொரு இதுன்னு பார்த்தோம்னா, அந்த பையன் விளையாடிட்டு கூட வந்திருக்கலாம், கீழே விழுந்திருக்கலாம், விளையாடிட்டு வரும்போது இங்கேயோ விளையாடிட்டு இருக்கும்போது அது அழுக்காக இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் பாக்குறதுல இருந்து இன்னும் நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல இருந்து பார்க்கவும் முடியும். ஸோ அந்த சேஞ்ச் இன் ஆட்டிடியூட் அதை கொடுத்துரும். நம்ம ஹியூமன்ஸ் வந்து பேசிக்கலி இப்போ நீங்களே நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு சிலர் வந்து இப்போ ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்லிட்டோம்னா எல்லாரும் ஆமா அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து அதாவது கொஞ்சம் எஜுகேட்டடு, கொஞ்சம் புத்திசாலிங்க, அவங்கலாம் வந்து படிச்சவங்கன்னா இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்லையும் யோசிப்பாங்க. சரி, இவன் எதுக்கு இப்படி அழுக்கா இருக்குன்னா ஏன் அழுக்கா இருக்கும், சரி குடிச்சிருக்கான், அது அவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஆனா அதுவே நம்ம இன்னொரு பக்கத்துல பார்த்தோம்னா அவனுக்கு அழுக்கா இருக்கு, அது எங்க கீழே விழுந்துட்டு வந்த மாதிரி இருக்கு, எங்கேயாவது விளையாடி இருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்த ஒரே இதுல பார்க்காம இன்னும் ஒரு நிறைய விஷயத்தையும் பார்க்கலாம். அதாவது ரிலீஜன்ல எடுத்துக்கணும்னா இப்போ வந்து ரிலீஜன் நான் எடுக்கிறதால ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான டாபிக். ஸோ அதுக்கு பதிலாக அந்த டாபிக் எடுத்துக்கலாம். இப்போ வந்து அவன் அழுக்கா இருக்கான், ஏன் அழுக்கா இருக்கான், சரி அவன் எதுக்காக அழுக்கா இருப்பான், எப்படி அழுக்கா இருப்பான், வேற ஒரு ரீசன்ஸையும் பார்க்கறது. அதாவது இவங்க சொன்னதுனால இந்த ஒரு ரீசன் மட்டும் இருக்காது. அவன் குடிக்காரனா இருப்பான், அவன் குடிச்சிட்டு விழுந்திருப்பான்னா இருக்காது. அதுவே அவன் வந்து சரி அவன் பையன் தானே, அவனும் எங்கேயாவது போய் வேற ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடி இருப்பான், அதனால அழுக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது. ஸோ நீங்க ஒரே பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்காம இன்னும் 2-3 பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு பார்க்கறதுனால தான் சோஷியாலஜி இப்போ கொடுக்கும் நமக்கு. ஏன்னா அதுக்கு தேவையான நாலேஜ் நம்மளுக்கு சோஷியாலஜி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஓகே. தேர்ட் வந்து என்னன்னா சொல்யூஷன் ஆஃப் சோஷியல் ப்ராப்ளம்ஸ். Every society is facing its own problems. For example, India is facing too many social problems like poverty, unemployment, terrorism, uh, corruption, untouchability, prostitution, gambling, overpopulation, beggary. They deep the deep study of these problems is necessary to solve them. Sociology helps us to make an objective study of social problems. It's also given valuable suggestions to solve. இப்போ சோஷியாலஜி வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸும் கொடுக்கும். அதாவது சோஷியல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னா இது சொன்ன மாதிரி இந்தியா வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி இப்போதைக்கு. பாவர்ட்டி, அதாவது ஏழை ஏழை ஏழையா இருக்கிறது, ஏழை ஆளுங்க வந்து நிறையா இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறமா வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு டெரரிசம், அதாவது தீவிரவாதம், அதே மாதிரி கரப்ஷனு, சிஸ்டம்ல தப்பா நடக்கிறது, அதுக்கப்புறமா மற்றவங்களுக்கு தொட முடியாது, அதாவது அவங்களுக்கு வந்து ஏதாவது நோய் இருக்கும், இல்லாட்டி அவங்களுக்கு ஏதாவது மூஞ்சில பிம்பிள்லாம் வந்துருக்கும், அவங்கள பார்த்துட்டு அவங்களாம் தொடக்கூடாது அப்படின்னு மாதிரி போற மாதிரி. அந்த அதுமா ப்ராஸ்டியூஷனு, விபச்சாரம் போறது, அதுக்கப்புறமா கேம்பிளிங்கு, சூதாட்டம், அதுக்கப்புறமா ஓவர் பாப்புலேஷன், நிறைய ஆட்கள் சேர்ந்துட்டாங்க. அதாவது இந்தியாவுக்குள்ள நிறைய ஆட்கள் இருக்காங்க, மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க.
அதனால அதுக்கு வந்து அதுக்கப்புறமா பெக்கரி பிச்சை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்றதுக்கு சோஷியாலஜி ஹெல்ப் பண்ணுமா? அது எப்படின்னா அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் பர்டிகுலரா எடுத்து அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து டீப்பா ஒரு ஸ்டடி பண்ணுவாங்க. இது எப்படி வந்துச்சு இந்த ப்ராப்ளம், இதுக்கான ரீசன் என்ன, இது யார் கொண்டு வந்தா, இது எதனால நடந்துச்சு, ஸோ இது இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இது எப்படி நம்ம சால்வ் பண்றது, இனிமே இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறத ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும், அது என்ன நிறுத்தினா நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது. ஸோ அதுக்கான பர்டிகுலர் ஸ்டடியை பண்ணி நமக்கு ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனையும் சோஷியாலஜி கொடுக்கும். அதனால சொல்யூஷன் ஃபார் சோஷியல் ப்ராப்ளம்ஸ், சோஷியாலஜி வந்து நம்மளுக்கு சொல்யூஷன்ஸையும் கொடுக்கும் சோஷியல் ப்ராப்ளம். ஓகே, அதுதான் தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் வந்து சோஷியல் பிளானிங் அண்ட் பாலிசி மேக்கிங். இப்போ sociology is playing a key role in social planning and policy making. Sociological knowledge is very much useful, and and the service and the suggestions of expert and sociologists are are thought even sorry the spelling mistake are thought even in the fundamental formulation of government policies, social legislations regarding family, population control, environment, population, beggary. அதாவது வந்து சோஷியாலஜி வந்து சோஷியல் பிளானிங் அண்ட் பாலிசி மேக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ சொசைட்டியில் இந்த பிளான்ஸ்லாம் கொண்டு வந்தால் நம்ம மக்களுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட் ஆகும், என்னென்ன கஷ்டங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கவும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதை பார்த்து எது நமக்கு இன்னும் பெஸ்ட்டானதுன்னு சொல்லிட்டு அந்த பிளானிங்க்கு நம்மளுக்கு கொடுக்கும். அதேமாதிரி பாலிசி மேக்கிங்க்கு இப்போ வந்து ஏகப்பட்ட பாலிசிஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்கல்ல, அந்த பாலிசி மேக்கிங்க்கும் சோஷியாலஜி தான் ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா அதுக்கு பர்டிகுலரான ஒரு ஸ்டடியை பண்ணி அந்த ஸ்டடியை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இதை நம்ம கவர்மெண்ட் அவங்க கொடுக்குற ஸ்டடியை படித்து பார்த்து ஸோ இந்த மாதிரி பாலிசிஸ் கொண்டு வரலாம், அந்த மாதிரி பாலிசிஸ் கொண்டு வரலாம், இந்த மாதிரி பிளானிங்ஸ் கொண்டு வரலாம், இந்த மாதிரி பிளானிங்ஸ் கொண்டு வரலாம், நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கும். அதனால தான் சோஷியாலஜி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் சோஷியல் பிளானிங் அண்ட் ப்ராப்ளம்ஸ் பாலிசி மேக்கிங். ஓகே, ஸோ ஃபிஃப்த் வந்து என்னன்னா டு ப்ரொமோட் வெல்ஃபேர் ஆஃப் த பேக்வர்ட் அண்ட் வீக்கர் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டிஸ். இப்போ நீ சொல்றாரு அதாவது நலம், இப்போ இன்னும் நலம், நிறைய பேருக்கு இன்னும் நலம் உண்டாகணும் அப்படின்றாங்கல்ல, நலம் நல்லது ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும், இன்னும் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும்ன்றோம்ல. இன்னும் நம்ம இந்தியாவில் இன்னும் நிறைய கிராமங்கள் இருக்கு. அந்த கிராமங்க இன்னும் எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லாமல் இருக்கு. இன்னும் சில கிராமங்க கரண்ட் கூட இல்லாமல் இருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். சில கிராமங்களுக்கு தண்ணி இல்லாமல் இருக்கலாம், ரோடு இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வெல்ஃபேர்ஸை பார்க்கறதுக்காக இந்த சோஷியாலஜி ஸ்டடி பண்ணுறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா in India, SCs, okay, STs and other weaker sections are social, exploited, social, economic and political fields for centuries. To promote welfare programs for these groups, sociology knowledge is necessary. அதாவது இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம்ல தப்பு நடக்குது, இவங்க கரப்ஷன் பண்றாங்க, வந்து ஏதோ தில்முல் வேலை பார்க்குறாங்க, இது எக்கனாமிக்லையும் பொலிட்டிக்கல்லையும் சரி, அவங்க வந்து தில்முல் பண்ணி ரொம்ப செஞ்சுரிஸ்களாகவே இந்த இந்த பர்டிகுலர் கிராமம், இந்த பர்டிகுலர் செக்டரு, இந்த இந்த இந்தியாவில் இருக்கிற இந்த பேக்வேர்ட் செக்டர், அதாவது யாருமே பார்க்காத இந்த செக்டர்ல வந்து இன்னும் அவங்க போய் சொல்லி அவங்கள நம்பிக்கை வச்சு அவங்களுக்கு காசை கலந்து இன்னும் நிறைய விஷயங்களை கலந்து அவங்க வந்து இன்னும் அப்படியே டெவலப் ஆகாம விட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்த எப்படி இன்னும் டெவலப் பண்ணலாம், இவங்களெல்லாம் எப்படி வெளியே கொண்டு போயிட்டு இன்னும் எப்படி அந்த இடத்த டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாலேஜ் கொடுக்கறதுக்கு காரணம் வந்து சோஷியாலஜி தான். ஏன்னா சோஷியாலஜி வந்து அந்த செக்ஷன்ஸை பற்றி படிச்சிருக்கும். ஸோ அந்த படித்த செக்ஷன்ஸை வச்சு நம்மளுக்கு வந்து இன்னும் நாலேஜ் கிடைக்கும். சரி, இது நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம், அவங்களோட அந்த இடத்துல இருக்கிறவங்க, அதாவது அந்த செக்டர், அந்த வீக்கர் செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு வந்து சோஷியல் லைஃப் எப்படி இருக்கு, அவங்களோட திங்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது டீட்டெயிலாக படிச்சு சொல்லுவாங்க சோஷியாலஜிஸ்ட். ஸோ அதை அவங்க படிச்சு தெரிஞ்சுக்கும் போது சரி, இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெவலப்மெண்ட் கொடுத்தா இவங்க ஒத்துக்குவாங்க, இந்த மாதிரி கொண்டு வந்தோம்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி அந்த ஒரு விதமான டெவலப்மெண்ட்டை அவங்க கொண்டு வரதுக்கு சோஷியாலஜி ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அதனால தான் சோஷியாலஜி நம்மளுக்கு தேவைன்னு சொல்லி சோஷியாலஜி வந்து டு ப்ரொமோட் வெல்ஃபேர் ஆஃப் த பேக்வர்ட் அண்ட் த வீக்கர் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டிக்கு ஹெல்ப் ஆகுது. ஓகே, அதுதான் ஃபிஃப்த் பாயிண்ட். இந்த 5 பாயிண்ட் இதுவரை கவர் பண்ணிடுவோம். இந்த 5 பாயிண்ட்க்கு அப்புறம் இன்னும் 3 பாயிண்ட் இருக்கு. இது 3 எப்படின்னா நம்மளுக்கு வந்து சோஷியாலஜி தேவை. சோஷியாலஜி என்னென்ன விதமான ஃபீல்ட்ஸ்ல வந்து
அது படிக்குது. அது என்னென்ன ஃபீல்ட்ஸ்லனா அது ஸ்பெசிஃபிக் ஃபீல்ட்ஸ்ல படிக்குது. இப்போ நம்ம சோசியாலஜி எடுத்து இப்போ நம்ம சோசியாலஜிஸ்ட் ஆகணும்னா என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் படிக்கிறோம். ஓகே. Sociology as an attractive teaching subject. Sociology is gaining importance as a popular teaching subject. Careers apart from teaching are now possible in sociology. Sociology is introduced as one of the subjects to be studied in many colleges and universities. Sociology is also included in the subjects to be offered by candidates taking competitive exams like IAS, IPS, IFS, KAS, and KES. It's, there are many employment opportunities in many fields like education, social welfare, family welfare, public administration, women and child welfare department, etc. அதாவது வந்து இப்போ சோஷியாலஜிக்கு நம்ம படிக்கிறோம்ல, இப்போ நீங்க சோஷியாலஜி எடுக்கிறீங்கன்னா, ப்ரோ எனக்கு இந்த மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு. ஆனா அந்த மாதிரி ஃபீல்ட்ஸ் கிடைக்கலன்னா என்ன பண்றோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, சோஷியாலஜில வந்து அதை கற்றுக் கொடுக்குறதுக்கும், நீங்க படிச்ச சோஷியாலஜி மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கும் இதுவும் இருக்கு, செக்டரும் இருக்கு. அதை வந்து ஒரு சப்ஜெக்டா மற்றவங்களுக்கு சொல்லி தரத்துக்கும் இருக்கு. இப்போ சோஷியாலஜி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் எடுத்துருக்குன்னா, அது எந்த அளவுக்கு நம்பிக்கைகளை கொண்டு வந்திருக்குன்னா, முக்கியத்துவத்தை கொண்டு வந்திருக்குன்னா, அது வந்து ஒரு விதமான டீச்சிங் சப்ஜெக்டாகவே ஆயிடுச்சு. இப்போ ஏகப்பட்ட காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ்லையும் அதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் படிக்கிற காலேஜ்லையுமே எனக்கு இப்போ சோஷியாலஜி நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். சோஷியாலஜி நான் ஆஃப் பண்ணணும்னு இருக்கல. ஆனால் நான் எடுத்த கோர்ஸுக்கு வந்து எனக்கு சோஷியாலஜி கிடைச்சிச்சு. பட் சோஷியாலஜி சொல்ற மாதிரி இட்ஸ் வெரி கிரேட். கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் கன்ஃபியூசிங்காக இருந்தாலும் இட்ஸ் அ வெரி கிரேட் சப்ஜெக்ட். ஸோ சோஷியாலஜி வந்து நீங்க நிறைய பேர்கிட்ட இப்போ சோஷியாலஜி வந்து காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ்ல நிறைய இடத்துல சொல்லி தராங்க. அதே மாதிரி இப்போ சோஷியாலஜி வந்து இப்போ எதுக்கு அந்த சோஷியாலஜி படிக்கணும்னா, இப்போ சில காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் இருக்கு. அதாவது ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஏஎஃப்எஸ், கேஎஸ், கேஇஎஸ் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு வந்து சோஷியாலஜி தேவை. ஏன்னா சொசைட்டியை பற்றி அது படிக்குது. ஸோ நீங்கள் ஐபிஎஸ் ஆகுறீங்க, ஐஏஎஸ் ஆகுறீங்க, ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ஆகுறீங்கன்னா சொசைட்டியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் உங்களால் அதுக்கு மாற்றம் கொண்டு அதுக்கான மாற்றங்களை கொண்டு வர முடியும் அந்த சொசைட்டிக்கு. ஸோ அதனால அந்த சப்ஜெக்ட்ஸை நீங்கள் படிச்சிருக்கணும். சோஷியாலஜிங்கிற சப்ஜெக்டை நீங்கள் படிச்சிருக்கணும். இப்போ அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் சோஷியாலஜி நீங்கள் படிச்சிருந்தா தான் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத முடியும். அப்படின்ற மாதிரி நிறைய இது வந்துருச்சு. சோஷியாலஜிக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்துருச்சு. ஓகே. இப்போ அதே மாதிரி சோஷியாலஜி இன்னும் நிறைய இதில் பார்க்கணும்னா அதுக்கு வந்து இன்னும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எப்படின்னா எடுகேஷனு, ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன். அதாவது இப்போ நீங்கள் வந்து இப்போ சோஷியாலஜி படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு அதில் வந்து டிகிரி இருக்கு, டிகிரி ஹோல்டர்னா நீங்கள் வந்து அந்த நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிகிரி ஹோல்டர் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டம், அதாவது காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸில் போய் நீங்கள் லெக்சரராக வேலை செய்யலாம், ஒரு டீச்சிங் ஸ்டாஃபாக போகலாம். ஓகே. அதே மாதிரி சோஷியல் வெல்ஃபேர், அதாவது சோஷியல் வெல்ஃபேருக்காக நம்ம சொசைட்டிக்காக இன்னும் நிறைய நல்லதுங்களை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறது, அந்த மாதிரி இடத்துக்கு கூட நீங்கள் போகலாம். அதுக்கான வேலைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஃபேமிலி வெல்ஃபேர், குடும்பம் குடும்பம் நலம், அது வரும். குடும்ப நல்லதுக்காக பேசுறது, அந்த மாதிரி ப்ரெப்டாப்ஸ், அந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு செக்டர்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனு, உமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேரு டிபார்ட்மெண்ட்டு, எக்ஸெட்ரா நிறைய அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதில் இருக்கு. அதுதான் எனக்கு சொல்றாங்க 6th பாயிண்ட்ல. ஸோ 7th பாயிண்ட் எடுத்தோம்னா, ரோல் ஆஃப் சோஷியாலஜி இஸ் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். சோஷியல் ஃபேக்டர்ஸ் ஆர் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் த எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ். Particularly in underdeveloped countries. Economists have now realized the importance of sociological information and knowledge in the analyzing the economic life of their countries. So it has been said that economists should be sociologists also. அதாவது இப்போ சோஷியாலஜி வந்து எதுக்குன்னா, அந்த சோஷியாலஜி வந்து நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்காக தான் தேவை. அது நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்காக தான் சோஷியாலஜினால ஸ்டடி அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஏகப்பட்ட சோஷியல் ஃபேக்டர்ஸ் தான் நம்மளோட நாட்டோட பின் பின் பின்னிலையத்துக்கு காரணம், பின்வாங்கி இருக்கிறதுக்கான காரணம். ஓகே. இப்போ ஸோ அந்த சாரி சோஷியல் ஃபேக்டர்ஸ் நிறைய ஏகப்பட்ட சோஷியல் ஃபேக்டர்ஸ்னால இப்போ இந்த மாதிரி ஒரு ஆள்னால, இப்போ இந்த மாதிரி ஒரு சொசைட்டினால, இந்த மாதிரி ஒரு விதமான குரூப்பான பீப்புள்னால தான் இன்னும் இந்த கண்ட்ரி வந்து பேக்வர்ட்னஸ் இருக்கு, இன்னும் பின்தங்கி இருக்கு அப்படின்னு சொல்றது தான் சோஷியாலஜி சொல்லுது. ஸோ
எக்கனாமிஸ்ட் வந்து எக்கனாமிக் வெல்ஃபேர்லாம் பார்க்குறாங்க. அவங்க வந்து இப்போ என்ன ரியலைஸ் பண்ணுறாங்கன்னா, முக்கியம் சோஷியாலஜிக்கான முக்கியத்துவத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க இப்போதான் ரியலைஸ் பண்ணுறாங்க சோஷியாலஜிக்கான முக்கியத்துவத்தை. ஏன்னா அதுக்கு வந்து இப்போ ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, சோஷியாலஜி வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து இல்லாத சோஷியல் வெல்ஃபேரோட சொசைட்டியில் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். எக்கனாமிக் லைஃபாக இருக்கட்டும், இல்லை சோஷியல் லைஃபாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு டீப்பான அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால தான் எக்கனாமிக்ஸ்க்கு அது ஈஸியாக இருக்கும். இப்போ அது இவ்வளோ நாளாக அவங்க இதில் இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. இப்போ அதில் ஒரு ஃபேமஸ் கோட் என்னதுன்னா, எக்கனாமிஸ்ட் ஷுட் பி சோஷியாலஜிஸ்ட் ஆல்சோ. அதாவது எக்கனாமிக் வேலையை பார்க்குறவங்க வந்து சோஷியாலஜிஸ்டாக இருந்தால் மட்டும் சோஷியாலஜிஸ்டாகவும் இருந்தால் தான் அவங்களால இந்த எக்கனாமியை டெவலப் பண்ண முடியும், இந்தியன் கண்ட்ரியை டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியன் கண்ட்ரிஸை டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோஷியாலஜிக்கல் நாலேஜ் அபவுட் மாடர்ன் சுச்சுவேஷன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ். சோஷியாலஜி ஆல்வேஸ் திஸ் 8th பாயிண்ட், 8வது பாயிண்ட் இது. சோஷியாலஜிக்கல் நாலேஜ் அபவுட் மாடர்ன் சுச்சுவேஷன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ். Sociology always gives information about the recent changes and developments that take place in and around us so that we can act according to the changes. The knowledge about these things makes us conscious about our responsibilities towards society. சோஷியாலஜி வந்து இப்போ என்னன்னா, நமக்கு இப்போ நடக்கிற இப்போ டிவிலலாம் நியூஸ் போடுறாங்க, அது சோஷியாலஜிஸ்ட் பண்ணலாம், சோஷியாலஜிஸ்ட் தான் அதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ நம்மளுக்கு சோஷியாலஜி இருக்கிறதுனால தான் இப்போ உடனே நான் இப்போ பக்கத்தூர்ல ஏதாவது மாற்றம் நடந்துச்சுன்னா அது நம்மளுக்கு இப்போ உடனே நியூஸாக கிடைச்சிடும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம கிட்ட என்ன நடக்குது, நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அது நமக்கு நாலேஜாக கொடுக்கறதுனால இப்போ இந்த மாதிரி இப்போ மற்ற ஊர்ல என்ன நடக்குது, நம்ம ஊர்ல என்ன நடக்குது, ஏன் நம்ம வீட்டுக்கிட்ட என்ன நடக்குது, வேற நாட்டில் என்ன நடக்குது, இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி சோஷியாலஜி வந்து நமக்கு ஸ்டடி பண்ணி கொடுக்கறதுனால நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் கடமை உணர்வோடு இருக்கும். இந்த சொசைட்டிக்கு நம்ம எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணி சொல்லி நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை சோஷியாலஜி நம்ம கொடுக்கும். இதுதான் 8 பாயிண்ட்ஸ். ஸோ கன்க்ளூஷன் பார்த்தோம்னா, we can be convinced of the importance or uses of sociology by the above explanations. அதாவது நம்மளால இப்போ முடிவு செய்ய முடியும். ஆமா, இப்போ மேல இருந்த 8 பாயிண்ட்ஸ்னாலதான் இப்போ அந்த 8 பாயிண்ட்னால நமக்கு புரிஞ்சிருக்கும் கரெக்டா. சோஷியாலஜி முக்கியம் தான், ஆமா சோஷியாலஜி வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டடீஸா நம்ம படிச்சே ஆகணும் அப்படின்ற தான் இப்போ நம்மளுக்கு அது கொடுத்துருக்கு. It has both personal and social advantages. அது நம்மளுக்கு ஒரு தனி ஆளுக்கான அட்வான்டேஜஸ் இருக்கு, ஒரு தனி ஒருவனுக்காக அட்வான்டேஜஸ் இருக்கு, ஒரு சோஷியல் அட்வான்டேஜஸ் இருக்கு. ஓகே, the question of value of sociology is therefore not a question of whether or not we should have such a science, but a question of how the knowledge acquired by can be used. அதாவது இப்போ கேட்குற கேள்வி எப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதாவது ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம வந்து கேள்வி கேட்கக்கூடாது சோஷியாலஜி வந்து சயின்ஸா இல்லையான்ட்டு. நம்ம என்ன கேள்வி கேட்கணும்னா, நம்ம எப்படி சோஷியாலஜிலேருந்து நாலேஜ் அக்வயர் பண்ணுறோமோ, அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோமோ, அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது தான் நம்ம கேள்வியாக கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கன்க்ளூஷன். ஓகே, ஸோ இதாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் அண்ட் இந்தியன் சோஷியாலஜிஸ் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் சோஷியாலஜி. நெக்ஸ்ட் சப்ஜெக்டிங் இதுதான்.